இன்றைக்கி பசங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எங்களுக்கு இன்றைக்கி பிடிச்ச சாப்பாடாக கொடுங்க, இன்றைக்கி தான் இந்த இயரோட லாஸ்ட் டே, அதனால் எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வேணும் அப்படின்ட்டுருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மீன் மேக்கர் போட்ட தக்காளி சாதம் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அவங்களும் எடுத்துகிட்டு காலையில் கிளம்பியாச்சு. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப ஹெட்டேக்காக இருந்தது, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் ஒரு டீயை சூடாக வச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் குண்டு மல்லி இருந்தது, ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சரி கட்டி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தாங்க கட்டிகிட்டு இருந்தேன். ரூம் க்ளீன் பண்ணலான்னு நேற்றே அந்த ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டிருந்தேன். இப்போ அந்த ஒரு ரூம் இல்லாத இப்போ எல்லா ரூமுமே குப்பையாட்ட கிடக்கு. அதெல்லாம் எடுத்து அங்கங்கே அந்தந்த இடத்துல போடணும், தேவையில்லாதெல்லாம் வெளியே தூக்கி எறியணும். இந்த ரூம் க்ளீன் பண்ண போய் தான் எனக்கு இந்த தலைவலியே பிடிச்சது. அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் உள்ளே போய் ரொம்ப தும்பல் சளியானதுனால தலைவலி ரொம்ப வந்துருச்சு. அப்புறம் இன்றைக்கி நல்லா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கு. அப்புறம் இது வந்து கொழிஞ்சி பழம், இது 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டானது. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள நம்ம உப்பு மிளகாத்தூள் இது மாதிரிலாம் போட்டு சாப்பிட்ருப்போம். நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு வாயிலாம் எச்சூற ஆரம்பிச்சிருச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த உப்பு புளிப்பு காரம் இதோட அப்புறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.